Peacemakers of Christo. எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. ஆண்டவரே, உன்னை தவிர எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனத்துல, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. அந்நாளிலே ஆண்டவரே, மோயிசனானவர் 6 லட்சம் பிள்ளைங்களை ஆண்டவரே எகிப்தில் இருந்து அழைத்து வந்து கொண்டிருந்தார். அந்த வேளையில இந்த பிள்ளைகள்லாம் மோயிசனிடம், எங்களுக்கு சாப்பாடு வேணும், எங்களுக்கு மழை வேணும், நாங்க கடலை தாண்டணும், எங்களுக்கு வாழ்வு வேணும், எங்களை வழி நடத்துங்க, எங்களுக்கு அரசனை கொடுங்கள் என்று கேட்ட போதெல்லாம் ஆண்டவரே, அந்த மோயிசன் தந்தையானவர் ஓடி வந்து ஆண்டவரே ஆண்டவரே என்று உன்னை அழைத்தார் சுவாமி. ஆண்டவரே, அழைக்கும் பொழுதெல்லாம் நானே வாழ்கிற தேவன் என்று சொன்னீரே ஆண்டவரே, நான் ஜீவிக்கிற தேவன் நானே நானே என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, உன் பேர் வல்லமையானது, சக்தியானது ஆண்டவரே. அது ஆசீர்வதிக்கிற நாமம் சுவாமி. அந்த பெயர் பரிசுத்தம் 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 ஆண்டவரே. அது எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற நாமம் ஆண்டவரே. ஆமாப்பா, உன்னை அழைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய உள்ளம் சந்தோஷம் அடைகிறதா ஆண்டவரே, நிம்மதியை பெறுது ஆண்டவரே, நல்ல தடனை நாங்கள் அடைகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உன் பெயரில எங்களுக்கு சக்தி வருது, நித்தியம் வருது, சந்தோஷம் வருது, சமாதானம் வருது ஆண்டவரே. என் கண்ணு திறக்கப்படுது, என் வாய் திறக்கப்படுது, என் உள்ளுக்குள்ளா ஏதோ ஒரு பூரிப்பு சுவாமி. ஆமா ஆண்டவரே, உன்னை அழைக்கும் பொழுது நான் ஆனந்தம் அடைகிறேன் சுவாமி. அப்பா, உம்மை அழைக்கவில்லை என்றால் நாங்க யாரப்பா அழைப்போம் ஆண்டவரே? நீர் இல்லை என்றால் நாங்க எப்படிப்பா வாழ்வோம் சுவாமி? நாங்கள் இந்த உலகத்துல அனாதைகளாக ஆகிவிடுவோம் அல்லவா ஆண்டவரே? அப்பா, இந்த உலகம் எங்களுக்கு இருளாக மாறி போய் விடும் அல்லவா ஆண்டவரே? எதை நோக்கி நாங்கள் பிரயாணம் செய்கிறோம் சுவாமி? உம்மை நோக்கி தானே ஆண்டவரே. அப்பா, இந்த உடலானது இந்த மண்ணுக்குள்ள போயிடுச்சுன்னா ஆண்டவரே, உம்மை தானே அப்பா நாங்கள் வந்து அடையணும் ஆண்டவரே. இந்த உலகத்தை நாங்க கட்டிக்கிட்டு அளவா போறோம் ஆண்டவரே, இதெல்லாம் விட்டுட்டு தானே அப்பா வரப்போறோம் சுவாமி ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, கொஞ்சம் பேரு சுவாமி இந்த உலகத்தையே கட்டிக்கிட்டு அழுகுறாங்க ஆண்டவரே. ஆமாப்பா, உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போவது இந்த உலகத்தை கட்டிக்கொள்வதால் ஆண்டவரே. அப்பா, இந்த உறவுகளை, இந்த மனித உறவுகளை, இந்த நிரந்தரம் இல்லாத உறவுகளை கட்டிக்கொள்கிறோம், பணத்தை கட்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே, பந்தங்களை கட்டிக்கொள்கிறோம். காமம் நிரந்தரமானது அல்ல ஆண்டவரே, அதை கட்டிக்கொள்கிறோம். போன் நிரந்தரமானது அல்ல ஆண்டவரே, அதை கட்டிக்கொள்கிறோம். தொழில் கூடங்களும் காசுகளும் ஆண்டவரே, சொத்துகளும் வயல்களும் ஆண்டவரே, பிளாட்டும் மாடி மாடியான கட்டடங்களையும் கட்டிக்கொள்கிறோம். இதெல்லாம் நாங்க விட்டுட்டு தான்ப்பா போறோம். ஆனா ஆண்டவரே, அதை கட்டிக்கிட்டு நாங்க சந்தோஷமா இருக்கிறதே போல நடிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஞானம் இல்லாதவர்கள் ஆண்டவரே. ஏசப்பா, எல்லாத்தையும் விட்டுட்டு தான்ப்பா போனோம். ஆனா அதை போய் கட்டிக்கிட்டு சந்தோஷம் அடைகிறோம் ஆண்டவரே. தேவனே, இப்படிப்பட்ட முட்டாள்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே கண்டிருக்கிறீர் அல்லவா சுவாமி. உன் பிள்ளைகளுக்கு ஞானத்தை ஊட்டுகிற தேவன் நீர் தானே ஆண்டவரே. அப்பா, நாங்கள் துக்கத்தை கட்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே, வேதனையை கட்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே, நஷ்டங்களை கட்டிக்கொள்கிறோம், ஏமாற்றங்களை கட்டிக்கொள்கிறோம், பொறாமைகளை கட்டிக்கொள்கிறோம், பொய்யை கட்டிக்கொள்கிறோம், ஆணவங்களை கட்டிக்கொள்கிறோம், திமுறை கட்டிக்கொள்கிறோம், அடங்கா தன்மைகளை கட்டிக்கொள்கிறோம், காதலனை காதலியை கட்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே. இது எதுவுமே நிரந்தரமானது அல்ல ஆண்டவரே, இது எதுவுமே ஜெயிக்காது அல்லவா ஆண்டவரே, இது வாழ்வு கொடுக்காதது அல்லவா ஆண்டவரே. இருந்தாலும் அதை போய் நாங்க கட்டிக்கிறோமே சுவாமி. ஏசு ராஜா,
ராஜாவே, தெய்வீக கர்த்தாவே, எது எங்களுக்கு நிம்மதியை கொடுக்காததோ அதை தான் நாங்க 1000 தடவை உச்சரிக்கிறோம், 1000 தடவை சிந்திக்கிறோம், 1000 தடவை கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, என் தெய்வீக கர்த்தாவே, உன் பிள்ளைகள் நாவுல உம் நாமம் இருக்கணும், உன் பேர் இருக்கணும் ஆண்டவரே, உம்முடைய துதி இருக்கணும், உம்முடைய புகழணும் ஆண்டவரே. ஆனால் என் நாவில பாவங்கள் இருக்குது, சிகரெட் இருக்குது ஆண்டவரே, கிஸ் இருக்குது ஆண்டவரே, பொய் இருக்குது, பொறாமை இருக்குது ஆண்டவரே, வஞ்சிக்கிறது, குற்றம் சுமத்துறது, மற்றவர்களை இழிவாக பேசுவது, என் நாவு ஆண்டவரே பாலடைந்த நாவாக, பாவம் நிறைந்த நாவாக இருக்கிறது ஆண்டவரே. கெட்ட வார்த்தைகளை சொல்றேன், அடுத்தவர்களை புண்படுத்துவதை போல பேசுறேன் ஆண்டவரே. அன்பு வார்த்தையே வரமாட்டேங்குது ஆண்டவரே. எப்ப பார்த்தாலும் சபிக்கிற வார்த்தைகள், என் மனைவியை சபிக்கிறேன், என் கணவனை சபிக்கிறேன் ஆண்டவரே, என் பிள்ளைகளை சபிக்கிறேன் ஆண்டவரே, திட்டுகிறேன் ஆண்டவரே. கோப வார்த்தைகள், எந்த வார்த்தையை நான் பயன்படுத்த கூடாதோ அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன் ஆண்டவரே. எந்த வார்த்தையை பயன்படுத்தினால் ஆண்டவரே வாழ்வு சிதையுமோ அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் ஆண்டவரே. ராஜாவே, என் தெய்வீக கர்த்தாவே, என் நாவை பரிசுத்தமாக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என் உள்ளத்தை பரிசுத்தமாக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் மேலே மனமிறங்கும் ஐயா, என் மீது உம்முடைய ஆவியை ஊற்றும் ஐயா. தேவனே, ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறவன் எல்லாம் வானரத்தில் சேர முடியாது அல்லவா ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு அப்பா வீட்டுல பார்த்தா எல்லாம் ஆண்டவரே புலியை போல இருக்கிறார்கள், ஆனால் கோயில்ல பார்த்தா எலியை போல இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, ராஜாதி ராஜாவே, கோயில்ல ஒரு மாதிரி இருக்கிறேன், ஆனா வீட்டுல ஒரு மாதிரி வாழ்றேன் ஆண்டவரே, வீதியில இன்னொரு மாதிரி வாழ்றேன் ஆண்டவரே. எஸ் அப்பா, என்னுடைய கேரக்டர் எல்லாத்தையும் மாத்துங்க ஆண்டவரே. அப்பா, வீட்டுல நான் யாரையும் துன்படுத்த கூடாதுன்னு நினைக்கணும் ஆண்டவரே. வீட்டுலதான் எல்லாத்தையும் துன்படுத்துகிறவளாக நான் மாறி போறேனே சுவாமி. எஸ் ராஜாவே, என் வீட்டுல சமாதானத்தை நான் விதைக்கணும் ஆண்டவரே, சந்தோஷத்தை விதைக்கணும் ஆண்டவரே. ஆமாப்பா, ஒரு மனைவினால இந்த குடும்பம் ஆசீர்வாதங்களை பெறணும், ஆனா சாபங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு தாயினால இந்த குடும்பம் ஆசீர்வாதங்களை பெறணும், ஆனா துக்கத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எஸ் அப்பா, ஒரு வீட்டுக்கு தந்தையாக தலைவனாக இருக்க வேண்டியவன் இன்று ஊதாரியாக வாழ்கிறான் ஆண்டவரே. ஒரு வீட்டை காக்கிற கணவன், மனைவியை கட்டி காக்கிற கணவன் இன்று யார் யாரையோ இருக்கிறான் சுவாமி, எங்கெங்கயோ போறான் ஆண்டவரே, எப்படியோ வாழ்றான் சுவாமி. அவன் வாயில வரதெல்லாம் பொய்யா இருக்குது ஆண்டவரே. எஸ் அப்பா, என் கணவனை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா தெய்வமே, பாவங்கள் மேலே பாவங்களை செய்து கொண்டு, சொத்துக்களை மேலே சொத்துக்களை சேர்த்துக் கொண்டு, பணத்தின் மேலே அதிக ஆசைகளை செலுத்திக் கொண்டு இன்னைக்கு எத்தனையோ பேரு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றாங்க. அப்பா தெய்வமே, அவர்கள் செய்வது என்னது என்று தெரியாமல் அறியாமல் புரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை பற்றி கொள்கிறவனுக்கு தான் நித்திய வாழ்வு என்று சொன்னீரே ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் மீது மனமிறங்கும் ஐயா. இந்த உலக பொருட்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே, உமக்கு மட்டுமே இடம் கொடுக்கணும் ஐயா. தெய்வமே, எங்களுக்கு நிரந்தர நித்திய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உம்மால் மட்டுமே கொடுக்க முடியும் சுவாமி. இயேசு ராஜாவே, எங்கள் மீது கருணை கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசு ராஜாவே, எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ வியாதிகளில அவமானப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு காசே இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், தோல்வியை அடைந்த பிள்ளைகள், வாழ்க்கை சிதைந்து போன பிள்ளைகள் இன்னைக்கு உன்னை பார்த்து ஆண்டவரே வாங்கப்பா, ஆண்டவரே வாங்கப்பா, எங்க மேல இரக்கம் காட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, அனுதினமும் ஜெபிக்கிறேன், எனக்கு விடுதலையே வல்லையே என்று கண்ணீர் விடுகிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு ஜெபிச்சாலும் தோல்விதான் ஆண்டவரே. எவ்வளவு ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டாலும் ஆண்டவரே, ஒருத்தலை மேற்கொண்டாலும், விரதம் இருந்தாலும் ஆண்டவரே, பல
ரோசரிஸ் ஜெபமாலைகள் சொன்னாலும் என் வாழ்க்கையில மாற்றங்கள் வரலப்பா. அதே சோதனையில அதே பாதாள குழியில தான்ப்பா விழுந்து கிடக்கிற ஆண்டவரே. அப்பா தெய்வமே, இதோ உம்முடைய பரிசுத்த கல்வாரி திரு ரத்தத்தை இப்பிள்ளைகள் மீது நீர் ஊற்றும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை பிடித்திருக்கிற தலைமுறை சாபங்களை இயேசுவே நீர் அகற்றும் ஐயா. ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டிருக்கிற சாப கேடுகளை அகற்றும் ஐயா. தெய்வாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வமே, அரியணையில் அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்கிற தெய்வமே, வல்லவரே, நல்லவரே, கிருபை உள்ளவரே, அப்பா உம்முடைய படைகளை குடும்பத்திற்கு அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய மூதாதையர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரே இயேசுவே, இந்த குடும்பங்கள் இன்று அவமானங்களை பெற்றிருக்கிறது ஆண்டவரே, சாபங்களை பெற்றிருக்கிறது. சந்ததி அழிந்து கொண்டே இருக்கிறது, சந்ததி வளர்ச்சியை அடைவதில்லை ஆண்டவரே. துன்பங்கள் மேலே துன்பங்கள் குடும்பங்களை ஆண்டவரே சூழ்ந்து கொண்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நசித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ராஜாவே, இந்த தலைமுறை சாபங்களிலிருந்து, மூதாதை சாபங்களிலிருந்து ஆண்டவரே, மூதாதையர் ஏவி விட்ட பிசாசுகளிடமிருந்து ஆண்டவரே, எந்த பிள்ளைகள் ஆண்டவரே கட்டப்பட்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, விடுதலை அடையாமல் இருக்கிறார்களோ, வெற்றியை அடையாமல் இருக்கிறார்களோ ஆண்டவரே, குடும்பம் இருளடையாக இருக்கிறதோ ஆண்டவரே, திருமணம் ஆகாமலேயே சந்ததிகள் அழிந்து போகிறதோ ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லாமல் சந்ததிகள் அழிந்து போகிறதோ ஆண்டவரே, அனைத்து தலைமுறை சாபங்களிலிருந்து இப்பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்க. தலைமுறை சாப நோய்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து, கருப்புகளிலிருந்து, தடங்கல்களிலிருந்து, ஆக்சிடென்ட்லிருந்து ஆண்டவரே, எதிர்பாராத மரணங்களிலிருந்து இப்பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. இயேசு ராஜாவே, உம்முடைய பரிசுத்த அபிஷேகத்தை பிள்ளைகள் மீது ஊற்றும் ஐயா. ஆவியை ஊற்றும் ஐயா. அபிஷேக தைலத்தை பொழியும் ஐயா ஆண்டவரே. உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய அபிஷேக தைலத்தை ஊற்றும் ஆண்டவரே. இந்த நோய் எதற்கு வந்தது? இந்த சாபம் எதற்கு வந்தது? என் பிள்ளைக்கு ஏன் திருமணம் ஆகல? என் குடும்பம் ஏன் அழியுது? என் கணவன், என் மனைவி ஏன் மரித்தார்? என் பிள்ளைகள் எப்படி மரித்தார்கள் தெரியலையே ஆண்டவரே. ஏன் என்று ஆண்டவரே, இந்த தொழில்ல ஏன் நஷ்டம் வந்துச்சு? எனக்கு ஏன் குழந்தை அபார்ஷன் ஆகிட்டே இருக்குது ஆண்டவரே? ஏன் குழந்தைய பறக்கல, பறந்து செத்து போது என்று ஆண்டவரே, பல பிரச்சனைகளுக்கு ஆண்டவரே ஆன்சரை தெரியாம ஆண்டவரே, அதுக்கு விடுதலையே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, எல்லா சாப கேடுகளில் இருந்தும் உன் பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய கல்வாரி திரு ரத்தத்தை பிள்ளைகள் மீது ஊற்றும் ஐயா. ஊற்றும் ஆண்டவரே, இப்பொழுதே ஊற்றும் ஐயா ஆண்டவரே. தெளியுங்க ஆண்டவரே, குடும்ப பிள்ளைகள் மீது தெளியுங்க ஆண்டவரே. கணவன் மனைவி ஆண்டவரே, மகன் மகள் மருமகள் மாமனார் மாமியார் ஆண்டவரே, மருமகன் மீது பேர பிள்ளைகள் மீது உம்முடைய அபிஷேக தைலத்தை நீர் பொழியும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய நாமத்தை கூப்பிடுகிறவனுக்கு ஆண்டவரே நீர் இறங்கி வந்து உதவி செய்வீர் அல்லவா ஆண்டவரே. நீ கருணை உள்ள தேவன் ஆண்டவரே, நீ இரக்கம் காட்டுகிற தேவன் ஐயா. நீங்கள் எங்களை வழி நடத்துகிற தேவன் நீர்தான் ஐயா. ஊற்றும் ஐயா, உம்முடைய ஆவியை ஊற்றும், அபிஷேகத்தை ஊற்றும், அக்னியை ஊற்றும், வல்லமையை ஊற்றும், வெற்றியை ஊற்றும், சமாதானத்தை ஊற்றும், சந்தோஷத்தை ஊற்றும், விடுதலையை கொடுங்க. கருப்புகளை அகற்றுகிறோம், தலைமுறை சாபங்களை விரட்டுகிறோம், மூதாத ஏவி விட்ட பிசாசுகளை விரட்டுகிறோம், குட்டி சாத்தான்களை விரட்டுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. எல்லா துதியும் எல்லா துதியும் எல்லா துதியும் எல்லா துதியும் எல்லா துதியும் இயேசு ராஜாவுக்கு, இயேசு ராஜாவுக்கு. என் தேவனாகிய கர்த்தாவே, ஆசீர்வதி ஆசீர்வதி ஆசீர்வதி. எல்லா கட்டளையுடைய
கட்டுகளை உடையுங்க, கட்டுகளை உடையுங்க, கட்டுகளை உடையுங்க ஆண்டவரே. தலைமுறை சாபங்களை 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 அகற்றி போட, எரித்து போடும் ஆண்டவரே. காயங்கள் திரு இதயம் ஆண்டவரே எல்லாத்தையும் எரித்து போடட்டும் ஆண்டவரே. இந்த கட்டுகளை உடைவதற்கு நன்றி, பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பதற்கு நன்றி, நோய்களை சுகமாக்குவதற்கு நன்றி, எழுப்பி விடுவதற்கு நன்றி ஆண்டவரே, ஜீவனை கொடுக்கிறதற்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, தலைமுறையிலிருந்து வருகின்ற எல்லா நோய்களும் வலிகளை அகற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா நரம்பு தளர்ச்சிகளை ஆற்றி போடுங்க ஆண்டவரே. எல்லா எலும்பு பிரச்சனை ஆற்றி போடுங்க, ரத்த பிரச்சனை ஆற்றி போடுங்க, கிட்னி ஹார்ட் எல்லாத்தையும் அபிஷேகிங்க ஆண்டவரே. இயேசுவை வைத்து அபிஷேகிங்க ஆண்டவரே. அந்த வயித்துல இருக்கிற எல்லா கட்டுகளும் உடையட்டும் ஐயா, உடையட்டும் 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 ஆண்டவரே. சாத்தான்களை விரட்டி அடிங்க சுவாமி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா துதிகன மகிமை உமக்கே என்று அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார். எஸ் அனோவா எல்லாமே ஆமென் அல்லேலூயா எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு 2 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால், பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க, பெரிய நோயில இருக்கிறீங்க, இல்ல பெரிய தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியே நீங்கள் ஏறெடுங்கள். மேபி ஒரு பூசை உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து 1 பூசை, 3 பூசை, 5 பூசை, 7 பூசை, 9 பூசை, 12 பூசை, 33 பூசை, இல்ல 77 பூசை என்று நீங்கள் ஏறெடுக்கலாம். நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இன்னும் தேவன் அதிக ஆசீர்வாதங்களை, குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, மற்றுமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 100 ரூபாய். இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம், இறையிறக்கத்தின் ஜெபமாலை அர்ப்பணிப்போம், நற்கருணை ஆராதனை அர்ப்பணிப்போம். நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள், அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். அப்ப எல்லா ஜெபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல்ல நீங்க பாக்குறீங்க, இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா அதோட நீங்க நின்றீங்க. இந்த யூடியூப் சேனல்ல இதோடைய லிங்க் மத்தியானம் 12 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு, சாயந்தரம் 7:30 மணிக்கு, ராத்திரி 9 மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜெபங்கள் வருகிறது. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய ஃபேஸ்புக்ல பகிருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பகிருங்கள். தயவுசெய்து அவர்களையும் இந்த ஜெபத்துல, ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில. அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி, கரண்ட் பில் இருக்குது, கேமரா பில் இருக்கு, கம்ப்யூட்டர் பில் இருக்குது, டெலிகாஸ்டிங் பில், இன்டர்நெட் பில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க? கடவுள் காரியம் நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள். உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், பேர பிள்ளைங்கள் இருக்கலாம், தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின டிரெஸ்ஸஸ் இருக்கலாம்.
அவங்க இப்போ ட்ரௌசரு, சட்டை, ஸ்கர்ட்டு, சுடிதாரு, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி 100 ட்ரெஸ் வச்சிருப்பீங்க, அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க, இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க, எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளோம். எங்க பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு, பேனா, பென்சில், பேப்பர், இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள், நாங்க லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, சரியான வாழ்வாதாரம் கிடையாது. அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். ஒரு 3 வீட்டுல, ஒரு 5 வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும், எல்லா வலிகளை தீர்க்கும், ஆஸ்மாவை, டிபி, பிபி எல்லாத்தையும் அது நீக்கும். ஆனால் அதை பயன்படுத்துகிற கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலையும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க. ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க. பிபி, சுகர் இருக்கிறவங்க, அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா, இல்ல முடி கொட்டுதுன்னா, அது ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க. முடி கொட்டுறது கம்மியாயிடும். நல்ல விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள். நிச்சயமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவிகளும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாய் வரக்கூடாது என்று. அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை எல்லா வகையான நோய்களுக்கும், பிணிகளுக்கும், செய்வினைகளுக்கும், எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜபம். இதுல எல்லாத்துக்கும் ஜபங்கள் இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.